ஹலோ மக்களே! வாங்க இன்னைக்கு என்னென்ன மீன்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்காக எடுத்திருக்கோன்னு ஒண்ணொண்ணா பார்க்கலாம். தினந்தோறும் அதிகாலையில பிடிக்கப்பட்ட தூண்டில் மீன்களுடைய விலைப்பட்டியலை வாட்ஸ்அப் குழுக்கள் மூலியமா நம்ம வாடிக்கையாளர் எல்லாருக்கும் அனுப்பியிருக்கோம். அப்படி இன்னைக்கு என்னென்ன மீன்கள்லாம் நம்ம விலைப்பட்டியல் அனுப்பியிருக்கிறோமோ, அந்த மீன்களுடைய காணொளி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நாங்க கட் பண்ணி கிளீன் பண்ணி உங்க வீட்டுக்கே தந்துருவோம். இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய சைஸ் வத்தப்பாறை வந்திருக்கு. அதில இந்த துண்டு குடுத்துருக்குறோம். அப்புறமா மஞ்சவாள் நெடுவா வகைகள்ல நம்ம பீரிஷ் ஃபிஷ் கார்னர்ல எப்பவுமே மஞ்சவாள் மட்டும்தாங்க ப்ரிஃபர் பண்ணுவோம். அதில் இந்த துண்டு தென் மஞ்சப்பாறை நல்லா 4 to 5 kg சைஸில் இருக்கக்கூடிய மஞ்சப்பாறை. அப்புறமா ஒரிஜினல் விளமீன், நல்ல தரமான விளமீன்லேருந்து துண்டு 2 கிலோ 2.5 கிலோ சைஸில் இருக்கக்கூடிய மீன்லேருந்து துண்டு கொடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பொன்னாரை, இதை கை கொழுவை மாமியார் பாறைன்னு சொல்லுவாங்க. நல்ல ருசியில் அருமையான மீனுங்க. நம்ம எப்போவுமே வள்ளத்தில் உள்ள மீன்கள் மட்டும் தான் எடுப்போம். நல்லா ருசியான மீன்களில் டாப் 5ல் பொன்னாரையும் இருக்கும். அதுக்கப்புறமா வெள்ளை வாவல், நம்ம எப்போவுமே ஃபிஷ்ஷஸோட சைஸை அக்யூரேட்டாக நம்ம கஸ்டமருக்கு தெரியப்படுத்திடுவோம். அதே மாதிரி இன்றைக்கி சின்ன சைஸ் வந்திருக்கு, அதுக்கேற்ற மாதிரி விலையும் கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். அப்புறமா நவரை, இதை ரோமியோன்னு சொல்லுவாங்க, சங்கரான்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் நவரை நல்ல சைஸில் இருக்குதுங்க. நல்லா அப்புறமா விளமீன்லேயே பெரிய சைஸு விளமீன் 1 கிலோ 1.25 கிலோ அந்த சைஸில் விளமீன் இருக்குது. மீனை பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. கடல் சீலாவில் முழு மீன் 2 மீன் கொடுத்துருக்கோம். அப்புறமா நெடுவாவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மஞ்சவால் நெடுவாவும் கொடுத்துருக்கோம், கருப்பால் நெடுவாவும் கொடுத்துருக்கோம். 2க்கும் தனித்தனி விலை. அப்புறமா பாறைக்குட்டி கிலோ காரியில் நிற்கக்கூடிய பாறைக்குட்டி. அப்புறமா மஞ்சப்பாறை வந்து 400 கிராம் to 1/2 கிலோ சைஸு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மஞ்சப்பாறை. அப்புறமா சென்னவரை, அதே மாதிரி கருப்புவால் குட்டியும் கிலோவுக்கு 7லேருந்து 10 நிற்கக்கூடிய கருப்புவால் குட்டி. சென்னவரையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போவுமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி சென்னவரை மட்டும்தான் எடுப்போம். மீனை பார்த்திங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷ்ஷஸ் மட்டும் தான் நம்ம கஸ்டமர்ஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறமா கொம்பு காரல், நல்ல பெரிய சைஸு கொம்பு காரில் எடுத்திருக்கோம். குதிப்பு கிலோவுக்கு ஜஸ்ட் 12 to 15 கவுண்ட் நிற்கக்கூடிய குதிப்பு. இந்த குதிப்பில் வந்து நம்ம எப்போவுமே சைஸஸை அக்யூரேட்டாக கஸ்டமர்ஸுக்கு தெரியப்படுத்திடுவோம். இறால் வகைகளில் இன்றைக்கி ஃப்ளவர் இறாலும் எடுத்திருக்கோம், ஒயிட் இறாலும் எடுத்திருக்கோம். அப்புறமா நெய்மீன் குட்டி, கிலோவுக்கு 7லேருந்து 9 நிற்கக்கூடிய நெய்மீன் குட்டி. அப்புறமா சாலை, நல்ல சைஸு, நல்ல பெரிய சைஸு சாலை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறமா சி ஒயிட், கவுண்ட் வந்து ஜஸ்ட் 25 to 30 தான் நிற்கும். பார்த்திங்களா இறாலை பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு. நம்ம எப்போவுமே கடல் இறால் மட்டும்தாங்க கஸ்டமருக்கு கொடுப்போம். அப்புறமா சின்ன சைஸு சென்னவரை, அதை விலை ரொம்ப குறைவாக தான் கொடுத்துருக்கோம். கோணத்தளி, நல்லா பயிறு மாதிரி இருக்கக்கூடிய கோணத்தளி, விலையும் குறைவாக தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அயலை கண்ணங்குளிச்சாலை, இந்த 2லேயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய சைஸு மீனும் கொடுத்துருக்கோம், சின்ன சைஸ் மீனும் கொடுத்துருக்கோம். கனவா, நம்ம எப்போவுமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி கனவா மட்டும் தாங்க எடுப்போம். அதை இதை ஊசி கனவான்னு சொல்லுவாங்க. பார்த்திங்களா கிலோவுக்கு ஜஸ்ட் 8 பீஸ் தாங்க நிற்கும். கண்ணங்குளிச்சாலை பெரிய சைஸு கண்ணங்குளிச்சாலை. அதுக்கப்புறமா கிழங்கு மீன், இதை நாக்கண்டுன்னு சொல்லுவாங்க. விலையும் குறைவாக தான் கொடுத்துருக்கோம். அயலையிலேயே சின்ன சைஸு அயலை. அப்புறமா பால் சுறா வந்திருக்குங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரிஜினல் பால் சுறா வந்திருக்கு. இந்த ஒரிஜினல் பால் சுறா வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேர் அண்ட் டிமாண்டும் கூட. பாலூட்டும் தாய்மார்களுக்கு அவ்வளோ நல்லது பால் சுறா. திருக்க மீனும் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய எல்லா மீன்கள்லையுமே நம்ம பீச் ஃபுட் கார்டனில் ஃப்ரை பண்ணி கறி வச்சு தருவோம். மறக்காமல் ஆர்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ.